இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதம் ஒரு தலைவர் ஹேண்டில் பண்ண மாதிரி இல்லைன்னு லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொன்னேன்னா டெல்லிக்கு விசிட்லேயே ஒரு சொதப்பினார். சரி கூட்டணி தான் அமைப்புன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா குறைஞ்சபட்சம் தொண்டர்களை நிர்வாகிகளை மனதளவில் தயார்படுத்துகிற வேலையும் அவர் செய்யாமல் விட்டார். நம்ம எடுக்கிறதா முடிவு அப்படின்னு அந்த மிதக்கத்தில் கிடைச்சதா அந்த பாடி லாங்குவேஜில் அவர் அவமானப்பட்டார் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தொண்டை நிர்பந்தம் தான், நிர்பந்தம் என்ன சொல்லி தலைவரை மிரட்டினாங்க, போய் சரண்டர் ஆயிட்டாரு, அடகு வச்சுட்டாருன்னு அவனவனுக்கு தற்கொலை பண்ணி முடிவு மாதிரி ஆயிடுச்சு. அடகு வச்சுட்டாரா இல்லை, எதனால அந்த வார்த்தை வருது? எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எம்ஜிஆரே அந்த முடிவு எடுத்ததில்லை. ஜெயலலிதா கட்டி காத்த கட்சி ஜெயலலிதாவே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அந்த முடிவு எடுக்கல. அதிமுக வரலாற்றில் முதல் முறையாக அந்த முடிவு எடுக்கிறார். எந்த முடிவை? ஆட்சியில் பங்கு தர்றேன். யார் சார் சொல்லணும்? அதை யாருக்கிட்ட விவாதிச்சிங்க? பிஜேபி கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஒரு வெளியில் வர்றார், ப்ரெஸ்ஸை பார்க்குறார், தொண்டர்களின் ஏகோபித்த முடிவு, தொண்டர்களின் உணர்வு தான் நான் இந்த முடிவாக எடுத்திருக்கோன்னு சொல்கிறார். தலைமை கழக வாசலில் வெடி வெடிச்சாங்க அன்னைக்கு. ஏன்னா அண்ணாமலை சீண்டு அந்தளவுக்கு ஜெயலலிதாவை, எம்ஜிஆர், அண்ணாவன்னு சகட்டு மேனிக்கு ஊழல்வாதிகள்னார். அது உண்மையாக பொய்யாங்கிறது வேற. கூட்டணி தர்மம்னு ஒன்று இருந்தால் அந்த தர்மத்தை சிதைக்கிறான்னு கோபம் அன்னைக்கு இருந்தது, வெடி வெடிச்சான்.